கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சிறப்பான அமலாக இருக்குது. இந்த ஸலவாத்து இது பார்த்திங்கன்னா யாரும் ஓதாத, யாருக்கும் தெரியாத ஒரு ஸலவாத்தாக இருக்குது. இந்த ஸலவாத்தில் ஒரு 4 விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதாவது நபிக்காக நம்ம துவா செய்வோம், அந்த துவாவை இன்னும் பிரத்யேகமாக செய்ய போகிறோம். அந்த 4 விஷயத்தையும் கொண்ட இந்த ஸலவாத்து அதிகமான பரக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, மிகவும் பாக்கியமிக்கதாக இருக்குது. அந்த ஸலவாத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்த கையோடு ஓதியும் வச்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த நாள் மீண்டும் வராது. கேட்ட கையோடு அமல் செய்து கொள்ளுங்க. அந்த ஸலவாத்து ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். மொத்தமாக 4 விஷயங்கள் வரும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் இருக்கு பாரு, அந்த ரூஹின் மீது உன்னுடைய ஸலவாத்தை பொழிவாயாகன்னு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குறோம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒட்டுமொத்தமாக ஸலவாத் ஓதுவோம். ரூஹு தனியாக நம்ம கேட்டதே கிடையாது. உடல், கை, கால், தலை அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம்ல. ஆனால் இதில் நம்ம தனித்தனியாக கேட்க போகிறோம். அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஸலவாத்தை நீங்கள் 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதின கையோட நம்ம அடுத்த ஸலவாத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி 4 ஸலவாத் வரும். வாங்க கையோடு இபாதத் செஞ்சுட்டு போகலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அப்படின்னா போன தடவை ரூஹுக்கு நம்ம சலாம் சொன்னோம். இந்த தடவை உடலுக்கு நம்ம சொல்கிறோம். நபி அவர்களுடைய உடலின் மீது நீ சாந்தியை பொழிவாயாக ரஹ்மானேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அது எந்த அளவுக்குனா, மற்ற எல்லா உடல் மீதும் நீ சாந்தியை பொழிந்ததை விட அதிகமாகன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிப்பும் சொல்கிறோம். இப்போ இதை 15 முறை ஒதுக்குங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி. அப்படின்னா நபி அவர்களுடைய கபரின் மீது உன்னுடைய ஸலவாத்தை பொழிவாயாக ரஹ்மானே, மற்ற எல்லா கபரின் மீது பொழிந்ததை விடவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ நபி அவர்களுடைய கபருக்காக நம்ம இந்த ஸலவாத்தை ஓதுறோம். இதை 15 முறை ஒதுக்குங்க. கடைசியாக இன்னொன்று இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி. 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 அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி.
اللهم صل على قبر سيدنا محمد في القبور 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 அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லிம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் ஸலவாத்தை அருள்வாயாக அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றி வைக்கிறதுக்காக அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய சஹாபாக்கள்லாம் எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய தியாகத்தின் காரணமாகத்தான் பார்த்திங்கன்னா இஸ்லாம் பரவி இருக்கு. நபி அவர்களை பொறுப்பேற்று பாதுகாத்ததே அவர்கள் தான். அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் நல்லா இருக்கும்போது அல்லாஹு மறுமையில எங்களை கேள்வி கேட்பான், அதனால உங்களுக்கு முன்னாடி மஃபாத் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட போரில் நாங்கள் மஃபாத் ஆகிறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க நபியை பாதுகாத்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் நம்ம ஸலவாத் ஓதுறோம். வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லிம் வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லிம் வாலா ஆலிஹி வஷஹ்பிஹி வசல்லிம் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் 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 வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை கேட்பது நமக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த நாட்களில் நம்ம ஸலவாத் ஓதுறோம். அவங்க குடும்பத்தை பற்றிலாம் நம்ம பேசணும், அவர்களை பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றிலாம் நம்ம பேசணும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்று வீடியோ போட்டோம். நபி அவர்களுடைய 63 ஆண்டு வரலாற்றையும் சுருக்கமாக ஒரு வீடியோவில் போட்டோம். ரொம்ப சுருக்கமாக தான் போட்டிருந்தோம், ஒரு 5 நிமிஷம் தான். கடைசிக்கு அந்த வீடியோவாவது நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மாதத்தில் கூட நபி அவர்களை பற்றி, அவர்கள் செய்த விஷயங்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரியாமல் நம்ம கிடக்கக்கூடாது. இந்த நாட்களில் அதை கேட்குறது கூட நமக்கு சுன்னத்தாக இருக்குது. இந்த நாட்களில் அதை கேட்குறது கூட நமக்கு அதிக நன்மையும் பறக்கத்தும் தரும். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதனுடைய லிங்க் தரேன். நிச்சயமாக அல்லாஹ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹு அந்த தூதரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கான். அதனால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது எவ்வளோ கடமையோ அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கடமை தான். அதுவும் இந்த குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அவங்களோடு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இந்த நாளில் இன்னும் மேலதிக சிறப்பாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், அந்த லிங்க்கை பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.